கார்பரேஷனுக்குள்ள வரவே முடியாது. இவ்வளவு பெரிய ஜாம்பவான் சங்கம்லாம் தோத்த பிறகும், எம்பி எம்எல்ஏ வச்சிருக்க சங்கம்லாம் தோத்த பிறகும் நீங்க என்ன போய் தனியா நிக்க முடியும்? ஒன்றும் முடியாதுன்னு சொன்னாங்க. அவரு நம்மளை மிரட்டுறாரமா, தொழிலாளியை நான் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன், டெர்மினேட் பண்ணிடுவேன். நம்ம சொன்னவன ஐயா கை கட்டி ஐயோ எசமா எதுவும் பண்றாதீங்க எசமா சொல்றோம். நான் பார்த்துனே இருந்தேன். இத்தனை பேர் கொடுக்க முடியாது சொன்னா உங்க முதலமைச்சர்கிட்ட போய் கேளு. எதுக்கு சார் நீங்க H3 ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க? 5 வருஷம் பணி இயந்திரம் வேலை செஞ்ச அரசு துறை பணி இயந்திரம் சொன்னீங்க. நீங்க போய் சொல்லி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி கமிஷனரே ஆணையரே நீ போய் கேளுங்க. எவனையா வந்து என் முன்னாடி நெஞ்ச நிறுத்தி சொல்ல சொல்லு, நான் காசை கொடுத்தேன், இவர் பெட்டி வாங்கினாரு, இவர் துரோகின்னு வார்த்தை சொல்ல சொல்லு பார்க்கலாம். உங்க நடிப்பை ரசிச்சவங்க, ஐயோ நீங்க சொன்ன வாக்குறுதி நினைச்சவங்க எவ்வளவு பேருடைய கண்ணில் அந்த சந்தோஷம் இருந்தது. ஐயோ வந்துட்டாங்க, எல்லாமே இதுக்கப்புறம் வெளிச்சம்தான். நாங்க எந்த இடத்துலையும் அதை அவமானப்படுத்தல, கொச்சப்படுத்தல. மாணவர் இளைஞர்கள் பெண்களோட உணர்வு இந்த சங்கம் கொச்சப்படுத்தல, அவ்வளவு நம்பிக்கை வச்சாங்க. ஆனா நீங்க 12 மாநகராட்சியை தனியார் விடுறதுக்கு இவ்வளவு சீக்கிரம் 40 நாள்ல என்ன துரதிருஷ்டம்னா, எடப்பாடி ஆட்சியிலையோ ஸ்டாலின் ஆட்சியிலையோ கூட இந்த ஸ்பீடு வரல. நாங்க போலீஸ்க்கே தெரியாம 10 மணிக்கு போராட்டம்னா நாங்க இந்த பக்கம் கை காமிச்சு அந்த பக்கம் போய் நிற்போம். நீ ஏதாவது முட்டாள்தனமா கார்பரேஷன் வாசல் போய் நின்றுட்டு இருக்காத. உண்ணாவிரத்தில் நிற்கும் போது ஆதவர்ஜுனா அவர்களும் ஆனந்த் அவர்களும் ராஜ்மோகன் அவர்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய 3 மதிப்புக்குரிய அமைச்சர்களும் நம் உண்ணாவிரத பந்தலுக்கு வந்து நமக்கு ஆதரவு கரம் நீட்டியவர்கள். பீச்சில் போராட்டம் நடக்கும்போது அவங்க மாநில செயற்குழு கூட்டத்தில் கடற்கரையில் தொழிலாளி இறங்கி போராடுறாங்க பார் சொன்னவங்க. அவங்க சந்திச்ச முதல் தொழிற்சங்க தலைவர், தொழிற்சங்கம் நாம் தான். எனக்கு தெரியும். இப்ப சமீபத்தில் அதிகமா திட்டு வாங்கறதுல ஒரு 10 பேர்ல ஒரு ஆள் நானு. ஃபர்ஸ்ட் பார்ட் எப்பயுமே சாப்பிட்டா தான் இருக்கணும், செகண்ட் பார்ட் தான் ஆக்ஷன் பிளாக்கா இருக்கணும். இப்ப நம்ம அமைதியா பேரணி, ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம் எல்லாம் நடத்துவோம். ஒரு 1 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்க போறோம். கையெழுத்து வாங்கி முதல்வர் சந்திக்கணும்னு கேட்க போறோம். அன்பா கேட்டு பார்ப்போம், பாருங்கன்னு சொல்லுவோம் சங்கத்தை, இல்லைன்னா பார்க்க வைப்போம். முடியாது இல்ல நான் ரெடி தான், நீ ரெடியா வரா, பாட்டு பாடி டான்ஸ் ஆடி எதுவும் போட்டோ எடுத்துலாம் வர முடியாது. வைரலாக்கி நாங்க போராடி நியாயமா கேட்கிறோம். எங்களையும் பாருங்க, எங்க கோரிக்கையை விசாரிங்க. நாங்க ஒரு டைப், கொஞ்சம் வித்தியாசமான டைப். இன்னைக்கு நம்ம துறைக்கு யார் அமைச்சர்? நகராட்சி நிர்வாகத்துறைக்கு யாருங்க அமைச்சர்? யாரு? முதல்வர் தாங்க அமைச்சரு. நம்ம முதல்வர் தான் அமைச்சரு. முதல்வர் கோரிக்கை வச்சா நடத்திருக்கோம். நம்ம இன்னைக்கு பேசுனது வீடியோ நிச்சயமா பார்ப்பாங்க கவர்மெண்ட்ல இருந்து. அன்பிற்குரிய தோழர்களே, தாவேக ஆட்சி அமைந்த பிறகு நடக்கக்கூடிய முதல் பேரணி பொதுக்கூட்டம். என்னோட மன ஓட்டத்தில் என்ன இருக்குன்னா, ரொம்ப வருஷம் நீண்ட காலமாக நம்ம மக்கள் சூரியனை சுமந்த ஜனம், மக்களை நல்லா காப்பாற்றுறதுக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்ட ஜனம் எப்படியாவது முன்னேறிடாதா அப்படின்ற ஆசை விருப்பமும் உங்களை போல எனக்கும் இருக்கு. சரி, அது நிறைவேறிடாதா? 20 வருஷம் நிறைய பேருக்கு ஆசை, 10 வருஷம் நிறைய பேருக்கு ஆசை, 5 வருஷம் ஆசை, ஏன் 2 வருஷம் கூட இருக்கும். எல்லாருமே சேர்ந்து எப்படியாவது பணி இயந்திரத்தை பெற்றிட மாட்டோமா? எனக்கு தெரிஞ்சு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் வந்தால் பணி இயந்திரம் கொடுப்போம் அப்படின்னு சொன்ன பிறகு 15 மண்டலத்தில் 12 மண்டலம் தனியார் மையம் போன பிறகு கொஞ்ச நாள் காத்துருங்க இப்படிதான் கை காமிச்சார். உங்க எல்லாருக்கும் பணி இயந்திரம் கிடைக்க போகுது. எல்லாம் காத்திருந்தாங்க. எல்லாம் ராம்கிக்கும் அர்பேசருக்கு போனது தான் மிச்சம். கடைசியா கை வச்ச இடம் 5-6 முடிஞ்ச பிறகு 7, 5-6 நம்ம நின்னோம். என்ன துரதிருஷ்டம்னா, கடைசியா வேலையை விட்டு அனுப்பிச்ச பிறகுதான் நம்ம கூட வர்றாங்க. அது வரைக்கும் நம்ம சங்கம் இல்லை. அது ஏதோ 13 சங்கமோ 16 சங்கமோன்றாங்க. எல்லாரும் ஆளை காணோம். திடீர்னு நடுவில் பீச்சில்
குழந்தைங்களாம் விட்டுட்டு அப்பா அம்மா காணாம போனா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி எந்த சங்கமும் இல்லை. ஒரே மொத்த பொறுப்பு உழைப்போர் இயக்கத்தினுடைய தோல்ல வந்துருச்சு. சரி, நம்மளை நம்பி வந்துட்டாங்க. 2021 7வது மண்டல வரும்போது பாதி பேர் கையெழுத்து போட்டாச்சு, கான்ட்ராக்ட் போறோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இங்க என்ன இப்படிதான் வந்துச்சு. 7வது மண்டலம் நின்றுச்சு. 391 இருந்து 753 ஆச்சு. 5-6 மண்டலம் கடைசியில போராட்டத்தில் வந்துச்சு. பல தடைகள். இன்னைக்கும் நினைச்சு பார்த்தா உடம்பு மெய்சில் இருக்கும். அந்த மன அழுத்தமோ பதட்டமோ இருட்டோ வாழ்க்கையில சந்திக்க முடியாது. எந்நேரமும் வீட்டில் வந்து கைது செய்வாங்க, எந்த பொய் கேஸும் போடுவாங்க, எப்போ வேணா உள்ள வைக்கலாம், இல்ல வீட்டை நோட்டம் விடுறாங்க, இல்ல கத்தியால குத்தலாம், இல்ல துப்பாக்கியில சுடலாம், என்ன வேணா பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஆபத்தான சூழல்ல இருந்தோம். ஆனா ஒண்ணு, எல்லாரும் இது தோத்து போயிடும், தேராது, முடியாது அப்படின்னு நினைச்ச பிறகும் தற்போதைய மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்கள் என்னிடம் ஒரு 1.5 மணி நேரம் டிஸ்கஷனுக்கு பிறகு கடைசியா ஒண்ணு கேட்டார். சார், இது சாத்தியமா சார்? தப்பா நினைச்சுக்காதீங்க கேட்கறேன். நான் சொன்ன சாத்தியம், முடியும், நீங்க பாருங்க. எல்லாம் என்னை சுத்தி இருக்கிற எல்லா கருத்தும் நீங்க முடிஞ்சிட்டீங்க. உங்க தனிப்பட்ட திமிர்னால ஓடுது, தொழிலாளியை கஷ்டப்படுத்துறீங்க, தேராதுன்னு தெரிஞ்ச பிறகு போறீங்க. நீங்க கார்பரேஷனுக்குள்ள வரவே முடியாது. உழவு பெரிய ஜாம்பவான் சங்கம்லாம் தோத்த பிறகும், எம்பி எம்எல்ஏ வச்சிருக்க சங்கம்லாம் தோத்த பிறகும் நீங்க என்ன போய் தனியா நிக்க முடியும்? ஒன்றும் முடியாதுன்னு சொன்னாங்க. இறுதி வாய்ப்பு ஜனவரி, பொங்கலுக்குள்ள குண்டாசு விட்டு போறியா நிக்கிறியா? பொங்கலுக்குள்ள கூவத்தில் இறங்கி சுடுகாட்டில் இறங்கி மீண்டும் வேலையை கார்பரேஷனுக்குள்ளேயே அமர வைத்தது இந்த பெண் தூய்மை பணியாளர். ஏன்னா இந்த சங்கத்துக்கு தொழிலாளி மேல அளவு கடந்த நம்பிக்கை. போராட மாட்டாங்க, தொழிலாளி வேஸ்ட், ஓடி போயிடுவாங்க, இல்ல திட்டுவாங்க, ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க, இந்த ஜனங்களை நம்ப கூடாது, தேராது, இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. என் ஜனம் ஆண்டு காலமா அடிமைப்பட்டிருக்கு. இவரை நம்பி அவரை நம்பி, இவர் செய்வார் அவர் செய்வாரு, இவர் வந்தா மாத்திடுவார் நம்பி இருக்கு. நம்ம சங்கம் தூய்மை பணியாளர் மட்டும் நம்பணும், குறிப்பா பெண்களை நம்பணும். உள்ள போயிடுவோம் நினைச்சோம், கடைசி நேரம் வரைக்கும் நம்மளோட அம்புக்குறி கார்பரேஷனுக்குள்ள கால வைக்கிறது தான். அந்த கேட்டை மூடி நீ உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னவங்க அந்த கேட்டுக்குள்ள வர வைப்பதற்கு மீண்டும் கார்பரேஷன்ல கால வச்சோம்னா அது பாட்டாளி வர்க்கத்தின் மீது, தொழிலாளி வர்க்கத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய ஆழ்ந்த நம்பிக்கை. எவ்வளவு எரிச்சல், எவ்வளவு அவமானம், எவ்வளவு குத்தல், உடம்பு முழுக்க குத்தல் தான். குத்தாத இடம் இல்ல, பண்ணாத சில்மிஷம் இல்ல, துரோகங்கள் இல்ல, கஷ்டம் இல்ல, அவமானம் இல்ல. அத்தனையும் போய் ஜனவரியில் உள்ள போனோம். 23, 31 திருப்பி முடிஞ்சது. எலெக்ஷன் வரப்போகுது. சரி, எப்படியாவது சம்பளம் ஏதாவது வாங்க முடியுமான்னு அதையும் ட்ரை பண்ணோம். வாங்கி கொடுக்க முடியுமா? வேலை கிடைச்சா போதும், உள்ள 200 வார்டுக்கு போலான்னு 2 மண்டலத்துக்குள்ள போயிட்டோம். இப்பயும் நம்ம 5-6க்குள்ள போல, 5-6க்குள்ள போல, 4-8க்குள்ள தான் போயிருக்கோம். கேஸ் நடக்குது. திருப்பி விஜய் வந்துட்டார். நான் ஏற்கனவே நிறைய கூட்டத்தில் கேட்பேன், யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நிறைய பேர் மெஜாரிட்டி விஜய்க்குன்னு சொன்னாங்க. நிர்வாகி நிறைய பேர் சொன்னாங்க. நான் இதையும் திமுக தரப்புல இருக்கிட்ட சொல்லியிருக்கேன். சார், நாங்கள் கூட்டம்லாம் நடக்கும்போது இப்படிதான் சொல்றாங்க, அவங்க எல்லாரும் வந்து இப்படி ஒரு மனநிலை இருக்காங்க. இதை நான் சொல்ல வெளிப்படுத்த தயங்கினது இல்லை. ஒரு பாயிண்ட் என்னன்னா, தனியார் மையம் போகாம திருப்பி இவங்க வந்தா பாதுகாப்பு இருக்குமோன்ற என்ன வேணா இருந்துச்சு. நம்ம விஜய் பத்தியே பேசல, நம்ம விஜய் பத்தி எந்த கூட்டத்திலையும் எங்கேயுமே பேசல. அவர் ஓட்டு போடணுமா வேணாமன்றத பத்தி நம்ம பேசல. விஜய் வந்துட்டார். வந்த உடனே ஜனங்களுக்கெல்லாம் பயங்கர ஒரு பெரிய நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நம்ம ஜனங்கிட்ட காசே இல்லை, 1000 ரூபாயில இருந்து உரிமை தொகை 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாரு. 2500 ரூபாய் சிலிண்டரு, 6 சிலிண்டரு, வருஷம் முடிஞ்சது. தாய்மாமன் சீரு, மற்றது வீட்டுக்கு ஊழலே இருக்காது. ஐயோ, இப்ப நல்லது கிடைச்சிரும். அப்புறம் அவர் ஒன்று சொன்னார், நான் சாத்தியமானது மட்டும்தான் செய்வேன், சாத்தியமானது மட்டும்தான் செய்வேன்.
அப்புறம் முடியாத செய்யறது தான் நமக்கு வேணும். முடியாத செய்யறது தான் எனக்கு பிடிக்கும். ஜனங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, பா இவ்வளவு நாள் இருந்ததுல இவங்களை மாறி மாறி ஏடிஎம்கே டிஎம்கே நின்றுட்டோம், டிவிக்கே வந்துட்டா, அப்பா வெளிச்சம் வந்துருச்சியா தமிழ்நாட்டுக்கு, சந்தோஷமா இருப்பையா. சரி, நமக்கு மட்டும் என்ன ஆசை இல்லையா? பணி இயந்திரம் கொடுத்துட்டா அவ்வளவு நல்லா இருக்கும், தொழிலாளிகள் நல்லா இருப்பாங்க. சரி, நம்ம 20ஆம் தேதி சேஃப்டிக்கு மாநாடு வச்சிருந்தோம். மாநாடு வச்சிருந்த போது எனக்கு போன் கால் உடனே வருது. 20ஆம் தேதி மாநாடு, 19 கூப்பிடுறாங்க, 10ஆம் தேதி பதவி இருக்கிறாங்க. சார் எம்எல்ஏ பார்க்கணுன்றாரு. சரி வாங்க பார்க்கலாம். உடனே வர்றாங்க, ஒரு பெரிய படம் வருது. வந்துட்டு சார் நீங்க மாநாடு நடத்த போறீங்களாமே, ஆட்சி இப்பதான் வந்திருக்கு, பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வந்து சொல்லி அனுப்பிச்சாரு, நம்ம எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், மாநாடு வேணான்றாங்க சார். சரிங்க, மாநாடு வேணான்னா கூட நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிறோம், ஆனால் நாங்கள் எப்பயுமே எதனா பண்ணணும்னு நினைச்சா பண்ணுவோம், நீங்க போய் சொல்லுங்க. அடுத்த நாள் போன் வருது, ஆதவர்ஜுனா வந்து பேசணும்னு சொல்றாங்க. ஆக்சுவலா தேர்தல் ஜெயிச்ச போது போன் அடிச்சா அவங்க எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை, பிஸியா இருந்தாங்க போல இருக்கு. அவங்க உதவியாளரும் எடுக்கல, அடிச்சாங்க. நான் சொன்னேன், என்கிட்ட போனை கொடுத்தாங்க, உங்களுக்கு தேர்தல் கூட வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சேங்க, நீங்க எடுக்கலங்க. இல்ல தோழர், நான் ரொம்ப பிஸியா இருந்தேன், போன் எடுக்க முடியல, மத்தது இல்லை. இப்படி எங்க தோழர் இருக்கீங்க? சென்னையில் இருக்க. வாங்க தோழர் பார்க்கலாம், வாங்க, நான் உதயநிதி ரூம்ல தான் இருப்ப, வாங்க. சரி போனோம், ஒரு 40 நிமிஷம் பேசிட்டு இருந்தோம். அவர் ஒன்னே ஒன்று மட்டும் சொன்னாரு, தோழர் 20 வருஷம் பிரச்சனை, உடனே முடிச்சிட முடியுமா தோழர்? கால அவகாசம் தேவைப்படாத தோழர். நான் செக்ரட்டரி கிட்ட சொல்லி உங்ககிட்ட கமிஷன் நீங்க நான் பேச சொல்லியிருக்கேன், நீங்க பேசுங்க. 20ஆம் தேதி போய் நம்ம ஒரு மனு கொடுத்துட்டு வரோம். என்ன மனு கொடுக்குறோம்? இந்த கோட் வேணாம், எங்களுக்கு யூனிஃபார்ம், வெயில் கஷ்டமா இருக்கு, 12 மணிக்கு எங்களை அனுப்பிச்சிரு, வார விடுமுறை சம்பளத்தோட கொடுத்துரு, மாஸ்க் கிளவுஸ் மற்றதெல்லாம் கொடுத்துரு, எங்களுக்கு பேட்டரி வண்டியிலேருந்து சார்ஜர்லேருந்து எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துரு, பாத்ரூம் வசதி பெண்களுக்கு செஞ்சு கொடு. இந்த கோரிக்கைலாம் மெயினாக வைக்கிறோம். கொடுத்துட்டு வர்றோம். கொடுத்துட்டு வந்ததில் ரெஸ்பான்ஸே இல்லை, பேசவே இல்லை. அவர் ஒரு ஐஏஎஸ் இல்லையா, ஆட்சிக்கு வந்திருக்காரு இல்லையா, பேசல. நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஆபீஸ்ல இப்ப கூட்டம் போட்டோம். 18ஆம் தேதி கூட்டம் போட்டோம். நிர்வாகிகள் வந்திருந்தாங்க, புதுசா சில நிர்வாகிகள் வந்திருந்தாங்க. கூட்டம் போட்டதுல என்ன முடிவு எடுத்தோம்னா, எனக்கு டேட் எல்லாம் தெரியாதுங்க, உண்மையா தெரியாது. சரி, கமிஷனர் நம்மளை மதிக்கல, நம்ம சங்கத்தை மனு கொடுத்து 1 மாசம் ஆயிடுச்சு. திங்கக்கிழமை போய் கார்பரேஷன்ல உட்காரு. இப்போ சமீபத்தில் கார்பரேஷன்ல வேலை செய்யக்கூடிய செவிலியர்கள் டாக்டர்ஸ் எல்லாம் போய் சம்பளம் கொடுக்கல, 7 மணிக்கு மேல வந்து ஆப்சன்ட் போடுறாங்கன்னு போனாங்க. அப்ப போய் சில சங்கங்கள் சொன்னதான், உங்களுக்கெல்லாம் அனுமதியே கொடுக்கலையே, கோஷம்லாம் போடாதீங்க, ஐயா வந்தா பேசி முடிச்சிடலாம், கம்முன்னு இருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களாம். அப்புறம் பேசியிருக்காங்க, ஏதோ ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருக்கு. நம்ம அந்த சங்கத்தெல்லாம் தனியாக குறை சொல்லலை. ஆனால் நம்ம டீம் கிட்ட நான் சொல்லிட்டேன், யாராவது ஏதாவது வந்து எழுந்து போட்டு சொன்னா, எழுந்து போற டீம்லாம் இறக்காத, கடல்ல இறக்குற மாதிரி, கூவத்தில் இறக்குற மாதிரி ஃபைட்டர்ஸ் டீமை இறக்க போதும், திங்கக்கிழமை இறக்குன்னு. எனக்கு உண்மையாவே திங்கக்கிழமை என்னன்னு தெரியாது. அப்புறம் தோழர் எனக்கு தெரியாது, நமக்கு வந்து திட்டம்லாம் கிடையாது. ஐயோ வீட்டை கொடுத்துருவோம், அவர் கோரிக்கை அதெல்லாம் நிறைவேற்றிட்டாரு, அங்கேயே பிறந்தார் வாழ்த்து சொல்லிட்டு நன்றி சொல்லிருக்கேன். அப்பயும் போராட்டம் பண்ண வேணாம் நான் சொல்லுங்க. 22 அறிவிச்சிட்டோம். கரெக்டா 19 போன் வருது. அவங்களுக்கு நம்ம ஞாபகம் வந்துருச்சு. 20ஆம் தேதி மனு கொடுத்துட்டு வந்தோம், ஞாபகம் வரல. 22ஆம் தேதி போராட்டம் சொல்ற ஞாபகம் வந்துருச்சு. சார் உங்களை கமிஷனர் பார்க்கணுன்றாரு, உங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? ஓகே, நான் ரெடி. இன்னைக்கு கிடைக்குமா? நாளைக்கு ரெடி, வாங்க சார் பார்த்துடலாம் சார். 11 மணிக்கு போன் அடிச்சா, சார் எல்லாரும் வெயிட் பண்றாங்க சார், உங்களுக்கு அதான் சார். சார் நம்ம போனோன்னு ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணி வச்சா, ஏன்னா அவங்க வெயிட் பண்ணாங்கல்ல, நம்மளை வெயிட் பண்ண. அப்புறம் சார் கூப்பிடுறாரு சார். சரி நானும் போனேன். போன உடனே உட்காரு, என்ன சொல்லுங்க. கூப்பிட்டது அவரு, பேசணும்னு சொன்னது அவரு. அவரு ஒரு ஐஏஎஸ் ஆமா, கமிஷனர் ஆமா. அவர் வந்து நான் சொல்லுங்க அப்படின்னு. இல்லைங்க, நீங்க வந்து பேசணும்னு சொன்னீங்களா? நமக்கு சும்மாவே டென்ஷன் ஆகும். நியாயமா நடந்துக்கலாம், மரியாதை கொடுத்து. ராதாகிருஷ்ணன் நம்ம நல்லா பேசுவேன். நான் குமரகுரு ஒரு தடவை கூட பார்த்தது இல்லை. ராதாகிருஷ்ணன் நம்ம நல்லா பேசுவேன், நான் நல்லா பேசுவேன். மதிச்சா 2 மடங்கு மதிக்கணும். ஓகே சொல்லுங்க. அப்புறம் என்னங்க கோரிக்கை? ஓகே, ஒரு பேப்பர், ஒரு கிரீன் பேனா எடுத்துட்டாரு கையில. மனு கொடுத்துருக்கோம் உனக்கு, 20ஆம் தேதி மனு கொடுத்துருக்கோம், 21ஆம் தேதி மனு கொடுத்துருக்கோம். நீ என்ன கூப்பிடுறீங்க, கூப்பிட்டு பேசணும்னு நினைக்கிறீங்க. அந்த 2 மனு இருக்கணுமா இருக்கக்கூடாதா? உங்களுக்கு அவ்வளோ திமிரு,
கார்பரேஷன் கமிஷனருக்கு சமீரானுக்கு அவ்வளவு திமிரு. வீடியோ இங்க எடுத்து தானே இருப்பீங்க, கார்பரேஷன்ல இருந்து போட்டு பார்த்து தானே இருப்பீங்க. நான் பேசுறத நான் சொல்றேன், உங்களுக்கு அவ்வளவு திமிரு, உங்களுக்கு அவ்வளவு திமிரு. உனக்கு என்கிட்ட மனு இல்ல, என் மனு கையில இருக்க முடியல, உட்காந்து இவர் பேப்பர்ல கிரீன் இங்க்ல எழுதுறாராமா. உங்க கோரிக்கை என்ன சொல்லுங்க. இந்த வாரிசு வேலை தான் நீங்க கேட்டீங்க. இறந்து போயிட்டாங்க 3 பேரு, வாரிசு வேலை வேணும், வாரிசு வேலை வேணுமா? அது உடனே அது என்னன்னு பாருங்க. அந்த வாரிசு வேலை கொஞ்சம் நியாயமான கோரிக்கை பண்ணுங்க. நான் சொன்னேன், ஞானகுமாரோட போய் சேர்ந்துட்டாங்க. ஓ அப்படி சேர்ந்துட்டாங்களா? ஓகே, அப்ப வேலை கொடுத்தாச்சு, வேலை கொடுத்தாச்சு. என்கிட்டே நான் தான் சொல்றேன், அப்ப வேலை கொடுத்தாச்சு. மாலான்றவங்க அவங்களுக்கு வேலை கொடுத்தாச்சு, அப்ப வேலை கொடுத்தாச்சு. நான் தான் சொல்றேன் என்கிட்டே அவர் கொடுத்தாச்சுன்னு பேசுறேன் சொல்லிட்டு நான் எதுவுமே அடுத்து பேசல. உடனே அந்த சீனியர் இன்ஜினியர் பார்த்து சைடில் பார்த்து சொல்றாரு, யாரெல்லாம் வேலைக்கு சரியா வரலையோ, இல்லை நான் மிரட்டுறாங்களோ தொழிலாளிய, இல்லை ரொம்ப அராஜகமா இருக்காங்களோ, இப்படி இருக்காங்களோ அப்படி இருக்காங்களோ, ஏதாவது தொழிலாளிகிட்ட சொல்லி காசு வாங்குறாங்களோ, அவங்களாம் தூக்கி உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்க, டெர்மினேட் பண்ணுங்க, வேலையை விட்டு எடுத்துருங்க. அவர் என்னை மிரட்டுறாராமா, அவரு நம்மளை மிரட்டுறாராமா, தொழிலாளியை நான் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன், டெர்மினேட் பண்ணிடுவேன். நம்ம சொன்ன உடனே ஐயா கை கட்டி, ஐயோ எசமா எதுவும் பண்றாதீங்க எசமா சொல்றோம். நான் பார்த்துனே இருந்தேன். சார் அப்படின்னேன், சார் நீங்க பண்ணிருங்க, நீங்க டிஸ்மிஸ் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். சார் டிஸ்மிஸ் பண்ண திருப்பி சொன்னேன். நான் ஒரு தொழிற்சங்க தலைவர், 2500 பேருக்கு, ஒரு வக்கீல். நீங்க ஐஏஎஸ் மாதிரி பேசுனீங்கன்னா நான் தொழிற்சங்க தலைவர் மாதிரி பேசுவேன். சார் நீங்க தொழிற்சங்க தலைவர் மாதிரி பேசுங்க சார், பேசுங்க. அப்படியே ஒரு டெம்பர் ஆகிறார், அவரு அப்படியே டெம்பர் ஆகிறாரம்மா, டென்ஷன் ஆகும். நீங்க பேசுங்க சார். முதல்ல சட்டவிரோதமா யாரையும் வேலை நீங்க செய்ய முடியாது தெரியுமா? ஒருத்தரை தூக்கி வெளியே போட முடியாது தெரியுமா? அப்புறம் இன்னொன்று சொல்றேன், இல்ல சார் தப்பு பண்ணா எடுப்பேன், நாங்க நடவடிக்கை எடுப்போம், நாங்க செஞ்சிருவோம். நீ தப்பு பண்ண கிட்ட சொல்லுங்க, நாங்க எடுத்துருவோம், நான் செஞ்சிருவோம், நாங்க வெளியே அனுப்பிச்சிடுவோம், நாங்களே பார்த்துப்போம், நாங்களே சரி பண்ணிடுவோம். நான் சொன்னேன், நீங்க அப்படி செய்யுங்க, எங்க ஆளுங்களை டெர்மினேட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணுங்க. உன் அதிகாரி யாரெல்லாம் தப்பு பண்ணா சும்மா விட மாட்டேன், நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். உனக்கு கிரீன் இங்க் போட்டு தான் ஆக்ஷன் எடுக்கணும், எனக்கு எந்த இங்கும் போட தேவையில்ல, எங்க டீம் போதும் ஒவ்வொரு பேனாவும். அப்புறம் அவரு, சார் இது வேற என்ன சார் உங்க கோரிக்கை அப்படின்னாரு. சாப்பாடு சரியில்லை, இந்த தரம் இல்லாம இருக்கு, கெட்டு போனாம இருக்குது, இந்த படத்தை சம்பளமா கொடுத்துருங்க, 100 ரூபாய் கொடுத்துருங்க. ஏற்கனவே ஆட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா 50 ரூபா தான் போட்டாங்க போல, நம்ம 100 ரூபாய்னாங்க, நான் 100 ரூபாய் எழுதியிருக்கு. அவர் பார்த்தாரு, சார் நான் 72% சாப்பாடு வேணாம் தான் சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, எனக்கு கடந்த முறையே முன்னாள் அமைச்சர் சொன்னாரு, நான் அதை வச்ச பிறகு சார் நாங்கள் சம்பளத்தில் போட்டு கொடுத்துருவோம்னு சொன்னாரு. எங்களுக்கு 761 ரூபாயில இந்த காசு வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். 50 ரூபா வந்தா 1500 ரூபாய், 100 ரூபா வந்தா 3000 ரூபாய். நாங்க ஒன்றும் சாப்பாடு கேட்கல, எங்க போராட்டத்தை பார்த்து 18 அறிவிச்சாங்க, கொடுத்துருங்க. சரி சார், நாங்க நானும் அதை எப்படி நிறைவேற்றுறது, அவன் சம்பளத்தை கொண்டு வருதுன்றதை உடனே பார்க்குறேன் சார், நாங்களும் செஞ்சிடலாம் தான் சார் நினைக்கிறோம். சம்பளம் நான் சொன்னேன், இப்போ அந்த பள்ளியில எல்லாம் மாநகராட்சி பள்ளியில் வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளருக்கு செல்ஃப் ஹெல்ப் குரூப் மே மாதம் சம்பளம் போடுறதில்ல, அரசாணை 79/2017 மூலமா போடுறதில்ல சார். அவங்களாம் பாவம், மே மாதம் ஒரு மாதம் சம்பளம் என்ன பண்ணுவாங்க? அவரு மே மாதம் சம்பளம் சார் ஒரு 2-3 நாள் வேலை வாங்கியிருப்பாங்க, அதுக்கு சம்பளம் போட்டுருவாங்க, இல்லை ஒரு 3 நாள் வாங்க சொல்ற போட்டுருவாங்க. அப்புறம் சொன்னேன், ஏங்க அந்த குடும்பம் என்னங்க பண்ணுவோம், மளிகை சாமான் வாங்குமா, பால் வாங்குமா, அடுத்த மாசம் ஃபீஸை கட்டுமா, ஏழை தானங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் அவரு, சரி சார் டீச்சர்ஸ் கூட சம்பளம் இருக்கு சார், டீச்சர்ஸ் கூட சம்பளம் இருக்கு. நான் சொல்றேன் சார், நான் சொன்னேன், இல்ல நீங்க இப்போ கொஞ்சம் மாறி பேசுறீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கமிஷனர் மாதிரி பேசுறீங்க, செகண்ட் கொஞ்சம் நேரம் ஒரு டக்குன்னு அடுத்த ரவுண்ட் தான் தொழிற்சங்க தலைவர் மாதிரி பேசுறீங்க, நல்லா இருக்கு பரவாயில்ல சார். அந்த இறந்து போனவங்க வெயில்னால தான் இறந்தாங்களான்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் சார், உங்களுக்கு தெரியாது இருக்காது. ஒரு அட்டாப்ஸ் வாங்கி போஸ்ட்மார்ட்டம் கொடுத்தீங்கன்னா, எதுக்கு போஸ்ட்மார்ட்டம்? போய் வார்டில் கேளுங்க, அன்னைக்கு வேலைக்கு வந்தாரான்னு, வீட்டில் போய் கேளுங்க மயக்கம் போட்டு விழுந்தாரான்னு. இதுக்கு எதுக்கு இழப்பீடு தொகை வழங்குங்க, என்ன இந்த ஜனங்க உயிரெல்லாம் உயிரா இல்லையா, செய்யுங்க. அப்புறம் மாநகராட்சியில் இப்போ டாக்டர் செவிலியர்ஸ்லாம் போய் போராடி இருக்காங்க, ஏங்க அவங்களுக்கு பணி இயந்திரம் கொடுங்க, ஏதாவது செய்யுங்க. ஒன்னா அவரு, சார் இந்த சங்கம் பேர் சொல்லி சங்கம்னு சொல்லி நிறைய பேர் காசு வாங்குறாங்க போல சார். அப்புறம்
கேஸ்ன்னு சொல்லி காசு வாங்குறாங்க போல சார். அப்படி சார் இப்படி சார் சங்க பேர் சொல்லி மிரட்டுறாங்க போல சார். நம்ம சங்கம் சொல்லியாமா அவரு அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க சார் இப்படி பண்றாங்க சார். ஆக்சுவலா அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, பணி நிறுத்தத்துக்கு வழக்கு போறது அவருக்கு பிடிக்கல, சங்கமா ஒன்னா சேர்ந்து நிக்கிறது அவருக்கு பிடிக்கல. இந்த கூட்டம் நடக்குது. இந்த கூட்டத்துக்கு அம்பத்தூருக்கு பஸ் மட்டும் வச்சது 1,08,000 ரூபாய். இந்த மேடையை மற்றது 70,000 ரூபாய், 2 லட்சம் ரூபாய். ஜூலை 5 நடக்கக்கூடிய மாநாட்டுக்கு சாப்பாடு உட்பட சைவ சேவை சாப்பாடு உட்பட செலவு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல பட்ஜெட். இத்தனை வருஷம் இந்த 1/8/2025 இருந்து 4ஆம் மாசம் ஜனவரி வரைக்கும் போராட்டம் நடந்திருக்கு. 4ஆம் மாசம் வரைக்கும் செலவு 78 லட்சத்து சில்லற. சங்கம் மூலமா 16 லட்சம் ரூபாய். நண்பர்கள், தொழிற்சங்கம், மற்றது எல்லாம் சேர்ந்து கொடுத்தாங்க. ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு வச்சிருக்கோம். ஒவ்வொரு ரூபாய்க்கும் தொழிலாளிக்கு செலவு பண்றோம். ஒவ்வொரு ரூபாயும் சேர்த்து வச்சு தொழிலாளி செலவு பண்றோம். இது பொறுக்க முடியல. யாராவது தப்பா ஒரு சில பேர் அங்கங்க எதனா பண்ணி விட்டுருப்பாங்க. சங்கத்தை நம்ம ஒருபோதும் நேர்மையா இருக்காது. நம்ம சங்கத்தை பார்த்து ஏன் பயப்படுறாங்கன்னா ஒரே காரணம், நம்ம நேர்மையா இருக்கும் தான். காசு காசு காசுன்றான். ஏன் காசு காசு காசுன்னா, கான்ட்ராக்டர் என் கூட பேசணும்னு சொன்னாங்க 2,700 கோடி ரூபாய் பேரம் பேசும்போது, அப்ப காசுன்னா பல்ல இழிச்சு காசு வாங்கி இருக்க மாட்டோமா? உங்களுக்கு எது வேணா செய்ய ரெடி, தொழிலாளர் பத்தி பேசாதீங்க. எத்தனை கோடி வேணும்னு கேட்டாங்களே, எத்தனை கோடி வேணும்னு கேட்டாங்களே, அன்னைக்கு பல்ல இழிச்சு காசு வாங்கிட்டு போயிருக்க முடியாதா? எந்த ரூபாய் எப்பயும் விலை கொடுத்து வாங்க முடியாது சொன்னா அது உழைப்போர் உரிமை இயக்கம். நான் பகிரங்கமா சொல்றேன். எவனையா வந்து என் முன்னாடி நெஞ்ச நிறுத்தி சொல்ல சொல்லு, நான் காசை கொடுத்தேன், இவர் பெட்டி வாங்கினாரு, இவர் துரோகின்னு ஒருத்தனை சொல்ல சொல்லு பார்க்கலாம். இந்த சங்கம் தான் நேர்மையான சங்கம். அதெல்லாம் நிக்கிறோம். நெஞ்சுறுதியோட பேரணி நடத்துறோம், நிகழ்ச்சி நடத்துறோம். ஏன்? எங்களுக்கு தைரியம் இருக்கு. எவனையும் பார்த்து நாங்க பயப்பட்டதில்ல. பேப்பரியா? எங்க ஜனங்க அன்போட பாசத்தோட இந்த ஒற்றுமையோட அதெல்லாம் பேப்பரியா, தூசியா? எத்தனை கோடி வச்சிருந்தா என்ன, பதவி இல்லைன்னா இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எங்களுக்கு பதவி இருந்தாலும் பதவி இல்லைனாலும் தோ இந்த கூட்டம் இருக்குல்ல, இது போதும், வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கலாம். நம்ம கமிஷனர் முக்கியமா ஒன்று சொன்னார் சார், பணி நிரந்தர கோரிக்கை பெரிய கோரிக்கை சார், அது சாத்தியமே இல்லையே சார். யாரு சொல்றது? யாரு? கமிஷனர். யார் சொல்லணும்? கவர்மெண்ட். கமிஷனருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நான் ஒரு தொழிற்சங்க தலைவர், பணி நிரந்தர கோரிக்கை நம்பிக்கை வச்சு முன்னேறோம். அவர் சொல்றாரு சார், அது எப்படி சார் சாத்தியம்? அப்புறம் டக்குன்னு சார் கொடுத்தா நல்லா இருக்கும் சார், தனிப்பட்ட முறையில் கொடுத்தா நல்லா இருக்கும் தான். ஆனா எப்படி சார்? எத்தனை துறை இருக்கு, எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு, எத்தனை பேர் இருக்குது, இத்தனை பேர் கொடுத்துட முடியுமா சார்? இத்தனை பேர் கொடுக்க முடியாது சொன்னா உங்க முதலமைச்சர்கிட்ட போய் கேளு. எதுக்கு சார் நீங்க H3 ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க? 5 வருஷம் பணி நிரந்தரம் வேலை செஞ்ச அரசு துறையில பணி நிரந்தரம் சொன்னீங்க, நீங்க போய் சொல்லி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி கமிஷனரே ஆணையரே நீ போய் கேளுங்க. அதுக்கு பதிலாக நம்ம கிட்ட சாத்தியமே இல்லையே சார். நீ யார்? நீ உன்னைய வேலைக்கு சம்பளத்துக்கு நாங்க வச்சிருக்கிறோம், ஜனங்க வச்சிருக்கோம், வரி பணம் கட்டி, அதிகார திமிர். நாங்க நினைச்சா எதுவும் பண்ணுவோம். என்ன நினைச்சா பண்ணுவேன் நீ? நான் சொன்னேன் உங்க ஊழல் ஒழிப்பு நாங்க ஸ்ட்ரிக்ட் ஆகிறோம், அதெல்லாம் எங்க போய் முடியும் தெரியுமா? எங்க தூய்மை பணியாளர் ஒழுங்கா வேலை செய்யறாங்களா? நான் பாரு இவங்களெல்லாம் ஒரே மாதிரி மாத்திடுறேன். அவர் சொல்றாரு சார், நீங்க இந்த தனியாரோட இவங்கெல்லாம் பெஸ்டா வேலை செய்ய சொல்லுங்க சார், நல்லா இருக்கணும் சார். அவங்கெல்லாம் பாருங்க சார் எப்படி நடக்குது, இங்க சூப்பரா இருக்கணும் சார். நான் சொன்னேன் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் காலேஜ் இருந்தது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருந்தது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்தது, இங்கெல்லாம் நல்லா இருந்தது. அதை எப்படி கெடுத்தாங்க தெரியுமா? அது சரியா நடக்கல சொல்லி தான் பிரைவேட்டை உருவாக்கி இங்க ஜனங்கள்லாம் போய் அலையுது. பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கும் மற்றதுக்கு அலைஞ்சு ஃபீஸை கட்டி கடை வாங்கின்னு இருக்கு. இது போல உங்களால ஒழுங்கா பேட்டரி வண்டி கொடுக்க முடியுதா? குப்பை கூடத்துக்கு வண்டி இருக்கா? சார்ஜர் இருக்கா? லாரி இருக்கா? இது எதுவுமே 4, 7, 8 ஒழுங்கா வச்சுக்கிட்டு ஒழுங்கா கொடுக்காம நீ தனியார் நல்லா இருக்கு தனியார் நல்லா இருக்கு சொன்னா உனக்கு தனியார் போறதுக்கு என்ன இருக்கு? அவங்க மைண்ட்ல தனியார் தான் நல்லா இருக்குது, தனியார்ட்ட விட்டா போதும். யார் வீட்டு சொத்து? உங்க அப்பா பாட்ட முப்பாட்ட சம்பாரிச்ச சொத்தா, இல்ல உங்க அம்மா உங்க பாட்டி மத்தவங்க சம்பாரிச்ச சொத்தா? எங்க உழைக்கிற ஜனம் சம்பாரிச்சு வேர்வை செஞ்சு சம்பாரிச்ச சொத்து நாங்க கேட்கிறோம். எங்க வரி பணத்தை நாங்க கேட்கிறோம். பணி எந்திரம் தொடர்ல அவரு சார் இந்த கோரிக்கைலாம் சொல்லிட்டீங்க, இந்த பண விஷயத்த உடனே பார்த்துடலாம், நீ நைட்டே சர்க்குலர் வெளியிட்டுறேன், இந்த 12 மணிக்குள்ள சீக்கிரமா அனுப்புறதை பத்தி
கழிப்பறையெல்லாம் இல்லைன்னா கட்டுறதை பற்றி உடனே நைட்டு சர்க்குலர் வெளியிட்டாங்க. ஆனால் ரொம்ப முக்கியமானது அதில் ஒன்று தான் ட்விஸ்ட்டு. 22ஆம் தேதிக்குள்ள எல்லாம் ரிப்போர்ட் பண்ணோம். 22ஆம் தேதி அன்னைக்கு திங்கக்கிழமை, நாளை மறுநாள். உஷாரா இருக்காங்களாம்மா, நம்ம உட்காந்துருவோமா மாட்டோமான்னு உஷாரா இருக்காங்களாம்மா. சரி, வெளியே வந்ததுக்கான நோக்கம் நமக்கு தெரியல. ஏன்டா திடீர்னு கூப்பிட்டாரு? வெளியே அவசரமா ஓடியாரு. சார் கூப்பிட்டுனே இருக்காங்க சார், நான் கிளம்புறேன் சார். கிளம்புங்க கிளம்புங்க. அப்படியே வெளியே வர்றேன். அந்த உடனே ஒரு பக்கம் திரும்பி, சார் நாளைக்கு பேரணி இருக்கு போல இருக்கு. ஆமா பேரணி இருக்கு, எக்மூர்ல இருக்கு, ராஜரத்ன ஸ்டேடியத்தில் இருக்கு. அப்படியே வேற எதுவும் தெரியாதாம்மா. கொஞ்சம் அப்புறம் தள்ளி போயிட்டு திரும்பி பார்த்து, சார் வேற ஏதாவது இருக்கா சார்? அதான் நீங்க பேசியிருக்கிறீங்களே, வேற ஏதாவது இருக்கா? இல்லை, நாங்கள் அப்புறம் முடிவு பண்ணுவோம். இப்பயும் 22ஆம் தேதி பண்ணுமா இல்லையான்னு சங்கம் எந்த நேரத்தில் வேணா முடிவு எடுக்கும். கூவத்துக்கு போனவங்களையும் சுடுகாட்டுக்கு போனவங்களையும் ஒரு டீமை நினைச்சா திங்கக்கிழமை இறக்கி விடும். யாரோ நம்ம கிட்ட ஸ்பை வச்சிருக்காங்களாமா. கமிஷனருக்கு ஸ்பை, இந்த ஒண்ணுமே இல்லாம மேனேஜ்மெண்ட்டுக்கு ஜிங்சாக் போடுற சில சங்கங்கள், எல்லா சங்கங்களையும் சொல்ல ஸ்பை இருக்காங்களாமா. நம்ம பக்கத்துலேருந்தே ஃபோன் பண்ணி சொல்லிடு, இதாங்க முடிவு எடுத்திருக்காரு, வந்து முற்றுகையிட போறாருங்க. நாங்க போலீஸ்க்கே தெரியாம 10 மணிக்கு போராட்டம்னா நாங்க இந்த பக்கம் கை காமிச்சு அந்த பக்கம் போய் நிற்போம். நீ ஏதாவது முட்டாள்தனமா கார்பரேஷன் வாசல போய் நின்றுட்டு இருக்காத. கார்பரேஷன் வாசல போய் நின்றுட்டு இருக்காத. நாங்க திடீர்னு வேற எங்கன்னா போடுவோம். நல்லா இருந்தா நல்லா இருப்போம். ஒரு அதிகாரிக்கு நீ பதவியில் வந்து உட்காந்துட்டவன நான் அப்படியே ஆடி காட்டுறேன் பார். யார்கிட்ட ஆடி காட்டுவேன்? இல்சவா எங்க தொழிலாளியா? நான் சொன்னேன், சார் பெண்கள்கிட்ட மரியாதை குறைவா நடந்துக்கிறது. ஏங்க எங்க பெண்கள்கிட்ட நாங்க சொல்லியிருக்கேன், யாராவது எதனா தப்பா பேசா இழுத்து போட்டு அடி. ஃபர்ஸ்ட் உன்னை கெட்டவா திட்டாலும் ஒருமையில பேச அடிச்சிரு. நான் சொல்லியிருக்கேங்க, நான் இன்னைக்கு வரைக்கும் ரேப் கேஸ் எடுக்க மாட்டேன். பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக துன்புறுத்தல் கேஸ் எடுக்க மாட்டேன். எங்க ஆபீஸ் பாலிசி. பெண்களுக்கு எதிராக துன்புறுத்தல் கேஸ் நான் எடுக்க மாட்டேன். நாங்களே எங்க தொழிலாளருக்கு பாதுகாப்பு தான் சொல்றோம். ஏன் எங்க சங்கத்திலே இருந்து யாருன்னா பண்ணா கூட அடின்னு தான் சொல்லியிருக்கேன். அவர் நமக்கு பாதுகாப்பு வராராமா. என்னன்னா இந்த கமிஷனரோட எண்ணத்திலே சிந்தனையில் நான் என்ன எனக்கு நினைக்கிறேன்னா, தனியாருக்கு இவங்கெல்லாம் போயிடுவாங்களா, நிம்மதியா இருக்க மாட்டோமா. நேற்று நிர்வாகிகள் கொடுத்தா நான் சொன்னேன், இப்போ அவர் ஒட்டுமொத்தமாக பேசல, எனக்கு ஒன்று தெரியுது. தனியாருக்கு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. நம்ம 4, 7, 8 ஒழிச்சு கட்டணுன்றது அவர் எண்ணத்தில் இருக்குன்னு நான் சொன்னேன். சொல்லி மத்தியானம் பார்த்தா வருது டெண்டர் லெட்டர். 12 மாநகராட்சியில் தனியாருக்கு அனுப்புவதற்கு, ஆலோசனை கூறுவதற்கு, அறிக்கை தயாரிப்பதற்கு நிறுவனம் வாங்க, உங்களுக்கு வாய்ப்பு தர, இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு எங்களுக்கு அறிக்கை கொடுங்க. என்ன அநியாயம்! உங்களை எவ்வளவு ஜனங்க நம்பிச்சு, மாணவர்களும் இளைஞர்களும் பெண்களும் உங்களை எவ்வளவு ஆசையா கொண்டாடினாங்க. உங்க பாட்டை ரசிச்சவங்க, உங்க டான்ஸை ரசிச்சவங்க, உங்க நடிப்பை ரசிச்சவங்க, ஐயோ நீங்க சொன்ன வாக்குறுதி நினைச்சவங்க, எவ்வளவு பேருடைய கண்ணில் அந்த சந்தோஷம் இருந்தது. ஐயோ வந்துட்டாங்க, எல்லாமே இதுக்கப்புறம் வெளிச்சம்தான். நாங்க எந்த இடத்துலையும் அதை அவமானப்படுத்தல, கொச்சப்படுத்தல. மாணவர்கள், இளைஞர்கள், பெண்களோட உணர்வு இந்த சங்கம் கொச்சப்படுத்தல. அவ்வளவு நம்பிக்கை வச்சாங்க. ஆனா நீங்க 12 மாநகராட்சியை தனியார் விடுறதுக்கு இவ்வளவு சீக்கிரம் 40 நாள்ல. என்ன துரதிருஷ்டம்னா, எடப்பாடி ஆட்சியிலையோ ஸ்டாலின் ஆட்சியிலையோ கூட இந்த ஸ்பீடு வரல. ரொம்ப துரதிருஷ்டம் தான். உங்க மேல இவ்வளவு பெரிய நம்பிக்கை. நீங்க 400 கோடி வருமானத்தை விட்டு வந்துட்டேன்னு சொன்னீங்க. உங்களை இவ்வளவு தூரம் கொண்டாடுறான், உங்களை ரசிக்கிறான், நின்னா கொண்டாடுறான், நடந்தா கொண்டாடுறான், விஜய் அண்ணான்றான், விஜய் அங்கிள்ன்றாங்க. எங்களுக்கு 2500 ரூபாய் வரலனாலும் பரவாயில்ல, நீங்க நல்லா இருங்கன்னு வீடியோ போட வைக்கிறீங்க, என்னென்னவோ பண்றீங்க. இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க 12 மாநகராட்சி தனியாருக்கு அனுப்ப நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க யார் பக்கம்? எங்களுக்கு பதில் தெரியும். நீங்க யார் பக்கம்? போடுறா இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் டீம் வச்சிருக்காங்க. டிஎம்கே ஒரு டீம் வச்சிருப்பாங்க, டிவிக்கு ஒரு டீம் வச்சிருக்காங்க. தலைமை செயலம் போக கூட அந்த தம்பிங்கெல்லாம் பார்த்தேன். அச்சு இறங்குவாங்களாம், கலக்குவாங்களாம். ஒருத்தர் யாருன்னா அரசாங்கத்துக்கு எதிராக போட்டாங்கன்னா பிச்சிருவாங்க. ஒரே போயிட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லா பேஜ்லயும் இவர் இந்த ஆள் அந்த ஆள் பெட்டி வாங்கிட்டாரு, இந்த வாங்கிட்டாரு, வீட்டுல திட்டுறது, போடா வாடான்றது எல்லாம் எனக்கு தெரியும். இப்ப சமீபத்தில் அதிகமா திட்டு வாங்கறதுல ஒரு 10 பேர்ல ஒரு ஆள் நானு. டிவிகே வெர்ச்சுவல் வாரியர்ஸ்ல எடுத்தா டாஸ்மாக் வந்துடும். இந்த பாருங்க, இவன் டாஸ்மாகில் வேலை செய்து கொண்டு எவ்வளவு அநியாயம் செய்கிறான். இன்னொன்னு, தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு இவன் ஆதரவு கொடுப்பது போல நுழைந்து அந்த போராட்டத்தை சீரழித்தவன், பணியந்திர கோரிக்கையை விட்டு விட்டவன். நான் யாரு? நான் என்ன? இங்க விஜய் அண்ணா வேலை வாங்கி கொடுத்தாரா, இல்ல எந்த அண்ணா வேலை வாங்கி கொடுத்தாரு?
யாரு முன்னாடி அரசுக்கு முன்னாடி நின்னாரு? 13ஆம் தேதி நைட்டு தொழிலாளி போலீஸ்காரங்களை சந்திச்சாரு. நில்லு வந்து சொல்லு பார்க்கலாம். சும்மா சொல்றேன், எனக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. இன்னைக்கு கூட்டம் எக்ஸாம்பிள். டிஎம்கே பக்கம் நிக்கிறாங்களா, டிவிகே பக்கம் நிக்கிறாங்களா, தூய்மை பணியாளர் உழைப்போர் இயக்கம் பக்கமே நிக்கிறாங்களா? உழைப்போர் இயக்கம் பக்கமே நிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த நிர்வாகிகள் 4வது 7வது 8ஆம் மண்டல நிர்வாகிகள், நான் ஒரு தனியால எதுவும் செய்ய முடியாதுங்க, வாய்ப்பு இல்லைங்க. பாரதியாரெல்லாம் முடியாது, இந்த சங்கத்தால மட்டும் முடியாது. நீங்க வச்சிருக்க நம்பிக்கைங்க. 2-3 பேர் வராங்க, வாரத்தில் 2 கூட்டம் நடக்குதுங்க, 3 கூட்டம் நடக்குதுங்க. 5வது மாடி நடக்கிறதே கஷ்டங்க. நைட் ஆகுங்க, ஊரை விட்டு ஊர் ஒரு இடத்துல வரணுங்க. யாருக்கு எந்த அலவன்ஸும் தரது இல்லைங்க. வந்து கூட்டம் அட்டன் பண்ணுவாங்க. 2 கூட்டம் 3 கூட்டம்னாலும் ஓடிடுறாங்க. சில நேரத்தில் கோபமா பேசலாம், உள்ளுக்குள்ள புலம்பிக்கலாம். அதெல்லாம் இருந்தாலும் இந்த நிர்வாகிகளோட நல்ல எண்ணம் இருக்குல்ல, நான் பாராட்டுறேன். இந்த கூட்டத்தை வெற்றி பெற வைத்த நிர்வாகிகளுக்கு எனக்கு பாராட்டுகள். தொடர்ல முன்னாடி நம்ம ஆட்சியில் போராடும்போது நமக்கு பெரிய சப்போர்ட் இல்லை. நிஜமாவே விஜய் அவர்களுடைய சப்போர்ட் நமக்கு பெருசா இருந்தது. நம்ம நன்றி மறப்பவர்கள் கிடையாது. போராட்டம் முடிஞ்ச பிறகு நான் ஃபர்ஸ்ட் போன் பண்ணி தகவல் சொன்னது தாவேகா கட்சிக்கு தான், ஆதவர்ஜுனாவுக்கு தான். நாங்கள் எப்போதும் ஒரே மாதிரி தான். உண்ணாவிரத்தில் நிற்கும் போது ஆதவர்ஜுனா அவர்களும், ஆனந்த் அவர்களும், ராஜ்மோகன் அவர்களும், இன்னைக்கு இருக்கக்கூடிய 3 மதிப்புக்குரிய அமைச்சர்களும் நம் உண்ணாவிரத பந்தலுக்கு வந்து நமக்கு ஆதரவு கரம் நீட்டியவர்கள். பீச்சில் போராட்டம் நடக்கும்போது அவங்க மாநில செயற்குழு கூட்டத்தில் கடற்கரையில் தொழிலாளி இறங்கி போராடுறாங்க பார் சொன்னவங்க. அவங்க சந்திச்ச முதல் தொழிற்சங்க தலைவர், தொழிற்சங்கம் நாம் தான். எங்ககிட்ட சொன்னாங்க, தனியாருக்கு எதிரான போராட்டத்துக்கு உங்க கூட நிற்போம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நிற்போம். இப்ப 12 மாநகராட்சி தனியார் மயப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறீங்களே, அங்கெல்லாம் தொழிலாளர் பணியந்திரப்படுத்துவான்னு ஏக்கத்தோடு இருக்காங்களே, நாளைக்கு அவங்கள பண்றவங்க எங்களையும் பண்ண மாட்டீங்களா தனியார் மயம்? நான் அவங்ககிட்ட என்ன கேட்டோம்? காசு எங்களுது, நாங்கள் கட்டுற வரி பணம், நடுவில் எதுக்குயா ஏஜென்ட், நடுவில் எதுக்கு புரோக்கர்? அவ்வளோதான். உனக்கு நடுவில் சம்பளத்தை கொடுத்து அவன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நமக்கு சம்பளமாக கொடுக்கறதுக்கு அவன் எதுக்கு? இஎஸ்ஐ இல்லை, பிஎஃப் இல்லை, அந்த பணம் கட்டுறது இல்லை. 2வது அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சா அந்த வேலையை அப்பயே முடிஞ்சிச்சு. கான்ட்ராக்ட் ரத்து பண்ணிட்டாங்க. இந்த ஆட்சி வந்து கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சுல, அடுத்த கான்ட்ராக்ட் வரும். இப்போ எங்கள் வாழ்க்கை என்ன? சமூகத்தில் நீங்கள் பெரியார் அம்பேத்கர் பேரை பயன்படுத்துறீங்க. உண்மையாகவே பெரியார் அம்பேத்கர் அவங்க கொள்கை என்னன்னா, கீழே இருக்கிறவங்க மேலே வருது. நம்ம ஜனம்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி எங்கேயாவது ஆறு பக்கத்தில், கூவாறு பக்கத்தில், ஓரத்தில் எங்கெங்கெல்லாம் குடிசை வாழ் பகுதி இருக்கோ மற்ற இடத்துல ஒண்டி கிடக்கும். இப்போ வேணா சின்ன சின்ன வீட்டில் இருக்கலாம், குட்டி குட்டி வீடா. இந்த நகரத்தை தூய்மைப்படுத்த வந்தோட வாழ்க்கை என்பது சின்னது கிடையாது. எத்தனை பேர்கிட்ட தங்க இருக்கு? தங்கர் கோயிலே எல்லா வீட்லையும் வட்டி கடையில் கடன் இருக்கும், வட்டி கண்டிப்பா இருக்கும், கட்டுறவங்களா இருப்பாங்க. இப்போ இந்த மக்கள் மேலே வரணும், என்ன பண்ணணும்? பணி எந்த கையில் கொடுக்கணும். வச்சுக்கோ, 58 வயசு வரைக்கும் நிம்மதியா இரு. நீங்க 58 வயசு வரைக்கும் நிம்மதியா இருந்து பணி எந்தத்தை கொடுங்க. நாங்க கட்சி இயக்கம் எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு ஆதரவு கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். நீங்க சீட்டுக்காக நிறைய பேர்த்த போறீங்க. 108 சீட்டு நீங்க, 124 சீட்டு ஏடிஎம்கே டிஎம்கே. இன்னைக்கும் கிராமப்புறத்தை உங்களுக்கு 27% தான் உங்க ஓட்டு, 31% ஆப்போசிட்ல. உதயசூரியனையும் இரட்டையிலையும் அவங்க மறக்கல. நாங்க அப்படி இல்லை, நாங்க நேர்மையா இருப்போம், உண்மையா இருப்போம். எங்க ஆளுங்கெல்லாம் பணி நிரந்தரம் கொடுங்க, நல்ல வாழ்க்கை கொடுங்க. தமிழ்நாட்டில் இருக்க உழைக்கும் இருக்க எல்லாத்துக்கும் 2 லட்சம் தூய்மை பணியாளர் இருக்கான். மற்ற துறையில போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, என்னென்ன இருக்கோ, மருத்துவமனை பணியாளர்கள், லேப் டெக்னீஷியன், டாக்டர்ஸ், என்னெல்லாம் இருக்கும் எல்லாருக்கும் தயவு செஞ்சு நீங்க சொன்ன பணி நிரந்தரத்தை கொடுத்துருங்க. தொழிலாளி வர்க்கம் உங்களை தூக்கி கொண்டாடும். நான் அப்பாயின்மெண்ட் கேட்கிறேன், சங்கத்தோட வந்துப்பாங்க. நான் தனிநபரா பார்க்கணும்னு கேட்கறது இல்லை. தனிநபரா பார்க்கணும்னா ஏதாவது ஒரு ஜிங்சா கடிச்சிட்டு பூங்கொத்து கொடுத்துட்டு நான் போட்டோ எடுத்துன்னு வந்துடலாம். அமைச்சர் அவர்கள் கூப்பிட்டாரு, நான் போனேன். அதுலயும் வேற பேஸ்புக்ல ஒருத்தன் கேட்கறான், போன மாசம் வரைக்கும் சேகர் பாபுவோட ஒரு போட்டோ, இந்த மாசம் இவன் யார் இவன்? எனக்கு என்ன ஏதாவது தனிப்பட்ட ஏதாவது கொள்கை? எனக்கு தொழிலாளி நல்லா இருக்கணும். என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்களுக்கு தான் அவ்வளவு நெருக்கமா இருந்திருக்காங்களே எத்தனை அமைச்சர்கள், சிஎம் எல்லாம் பாத்தீங்களே, நீங்க ஏதாவது போய் பொது கேட்டு வாங்கி போயிடக்கூடாதா? ஏதாவது ஒரு போஸ்டிங் கேட்டு கட்சியில முன்னேறி போயிடக்கூடாதா? நான் ஒன்னு தான் கேட்டேன், நான் கட்சியில பொறுப்பு வாங்கிட்டு போனா நான் முன்னேறுவேன். என் கூட ஒரு 10-20 பேர் நல்லா இருப்பாங்க. எங்க தொழிலாளர் எப்படி நல்லா இருப்பாங்க? நான் அப்பயே டிஎம்கே போராட்டம் நடக்கும் போதே நம்மளை கேட்பாங்க,
இந்த கட்சியில் சீட்டு தட்டுமா, அந்த கட்சி சீட்டா, கவர்மெண்ட் வக்கீல்லாம் கேட்பாங்க. நான் அவனை கட்சியில் என்ன பேசட்டுமா, உனக்கு சீட்டு தாவைக்கால சீட்டு ஏடிஎம்கே சீட்டு பேசட்டுமா? நான் அப்போ ஒன்று சொன்னேன், எனக்கு எந்த சீட்டு வேணாம், என்னோட தூய்மை பணியாளர்களுக்கு சென்னை மாநகராட்சியில் சீட்டு கிடைச்சா போதும். இப்பயும் சொல்றேன், நமக்கு எந்த பொறுப்போ பதவியோ எந்த கட்சியில் எதுவும் முக்கியம் இல்லை. எங்க தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைச்சா அது போதும். நம்ம வாழ்க்கை ஒரு முறை தான் நமக்கு கொடுத்துருக்கு. கலைஞரும் போயிட்டாரு, ஜெயலலிதாவும் போயிட்டாங்க, எம்ஜிஆரும் போயிட்டாரு, எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாரும் போக வேண்டியதானே ஒரு நாள். ஏன்னா எத்தனை போகிறோம்? ஞானகுமார் போயிட்டாரு, மாலா போயிட்டாங்க, பார்த்திபன் போயிட்டாரு, நம்ம கூட இருந்த ஒரு தொழிலாளி செத்து பண்ணி இருக்காங்க. என்ன பெருசா இருக்கு? உலகம் எல்லாருக்கும் போது, மண்ணு பொது, வானம் பொது, மழை பொது, வெப்பம் பொது, எல்லாம் பொது. சில பேர் கையில் எல்லாம் வச்சுக்கிறான், ராம்கே அர்பேசர் மாதிரி வச்சுக்கிறான். நம்ம என்ன சொல்றோம்? தமிழ்நாடு இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர் ரத்து பண்ணு. ஜியோ அரசாங்கத்தினுடைய 62 ஜியோ படி ஊராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி சம்பளம் கொடு. 8000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பளம் திருடுறாங்க. நீங்க கிராமப்புறத்தில் போய் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் சம்பளம் 12,000 ரூபாய்க்கு பதிலாக கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லைங்க. ஒரு ஊராட்சியில் 150 வீட்டுக்கு ஒரு ஆள், 150 வீட்டையும் ஒரே அம்மாவை எல்லாமே பண்ணும். ஒரு பெண் தொழிலாளி, நல்ல செருப்பு இருக்காது, குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோ கஷ்டம் இருக்கும். 12,000 ரூபாய் சம்பளத்துக்கு 5000 ரூபாய் சம்பளம். இங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம்னா நம்ம உழைத்து போராடி ஒற்றுமையின் மூலமாக வாங்கப்படுது சென்னை மாநகராட்சியில். தொடர்ல உங்களை பார்த்தா அரி மாதிரி கொட்டும். அது என்ன மாயமோ என்ன காயமோ தெரியல, நிறைய பேசணும். ஆனா முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜூலை 5 பேசிக்கலாம், டைம் இருக்கு. நான் கூட கருப்பு கோட்டை எடுத்து வச்சிருக்கேன், கிழிச்ச கோட்டை, போலீஸ் கிழிச்ச கோட்டை எடுத்து வச்சிருக்கேன். ஐயா நாங்க உங்களை பார்த்துல காப்பி அடிக்கல, இது ஒரிஜினல் கோட்டு, எங்களுக்கு அம்பேத்கர் ஐயா வழங்கின கோட்டு. அந்த கோட்டு வந்து ஜூலை 5 தான். ஒரு நல்ல நிகழ்ச்சியா இருக்கணும்னு விரும்புறோம். தொட ஃபர்ஸ்ட் பார்ட் எப்பயுமே சாப்பிட்டா தான் இருக்கணும், செகண்ட் பார்ட் தான் ஆக்ஷன் பிளாக்கா இருக்கணும். இப்ப நம்ம அமைதியா பேரணி, ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம் எல்லாம் நடத்துவோம். ஒரு 1,00,000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்க போறோம். கையெழுத்து வாங்கி முதல்வர் சந்திக்கணும்னு கேட்க போறோம். அன்பா கேட்டு பார்ப்போம், பாருங்கன்னு சொல்லுவோம் சங்கத்தை, இல்லைன்னா பார்க்க வைப்போம். பார்க்க வைப்போமா, பார்க்க வைக்க மாட்டோமா? நம்ம போய் பூங்கொத்து கொடுத்து ஐயா நன்றி வணக்கம், உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, உங்களோட ஒரு போட்டோ எடுத்துட்டு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் அப்படி நீங்கன்னா பார்க்க முடியுமா? எங்க கோரிக்கை என்ன நிறைவேற்றுறீங்க, தமிழ்நாடு தொழிலாளி கோரிக்கை என்ன நிறைவேற்றுறீங்கன்னு சொல்லி தான் நாங்க பார்க்க முடியும். நாங்க பார்க்கறது மற்றவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. உங்களை பார்க்கணும் லெட்டர் கொடுத்துருக்கோம், கேட்டிருக்கோம். நான் தனியா பார்த்துடலாம், எனக்கு சங்கமா பார்க்கணும். உங்களை யாரெல்லாம் பார்க்கறாங்க? எம்ஆர்எஃப் முதலாளி பார்க்கறாரு, பேட்டை வச்சுட்டு போட்டோ கொடுக்குறீங்க. பிஎன்டபிள்யூ முதலாளி பார்க்கறாரு, ரியல் எஸ்டேட் அதிபர்களுடைய சங்கம் பார்க்கறாங்க. ஒரு முதலாளி, பன்னாட்டு நிறுவனம், கொரியன் முதலாளி, ஜப்பான் முதலாளி, அமெரிக்கன் முதலாளி, அத்தனை பேர் உங்களை பார்க்கறாங்க. சரி, அவங்க எல்லாம் பார்க்கறாங்க. இந்த பக்கம் அப்படியே எடு. விஷால் பார்க்கறார், சிலம்பரசன் பார்க்கறார், பிரசன்னா பார்க்கறார், ஷாம் பார்க்கறார், சூர்யா பார்க்கறார், ஆர்ஜே பாலாஜி பார்க்கறார். இந்த பக்கம் அவங்க கூட நடிச்சவங்க சிம்ரன் ஃபேமிலியோட வந்து பார்க்கறாங்க, குஷ்பு ஃபேமிலியோட பார்க்கறாங்க, சமந்தா பார்க்கறாங்க, எல்லா நடிகை லைனா பார்க்கறாங்க, ஸ்னேகா பார்க்கறாங்க. பார்த்துக்கிட்டே இருக்க. திரைத்துறையை சேர்ந்தவங்க ரெகுலரா வரலாம், அவர் பார்க்கலாம், பூங்கத்து கொடுக்கலாம், போகலாம். அவருக்கு சந்தோஷப்படுறாரு. நாங்க தொண்டை கிளிய கத்திரமையா, இத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்க ஓட்டு போட்டிருக்கேயா, தொடப்பத்தை பிடிச்சி குப்பையை குடிச்சு கையெல்லாம் காய்ச்சி போச்சு ஐயா, நாங்க பார்க்கணும்னு கேட்கிறோம் ஐயா. நாங்க ஒன்னும் பளபளப்பா படம் எடுத்து கருப்பு படம் மாதிரி ஓட்டி 300 கோடி சம்பாரிச்சு உங்ககிட்ட அவார்டு கொடுத்து போட்டோ எல்லாம் எடுக்க முடியாது. இல்ல நான் ரெடி தான், நீ ரெடியா வர, பாட்டு பாடி டான்ஸ் ஆடி எதுவும் போட்டோ எடுத்துலாம் வர முடியாது. வைரலாக்கி நாங்க போராடி நியாயமா கேட்கிறோம். எங்களையும் பாருங்க, எங்க கோரிக்கையை விசாரிங்க. நாங்க ஒரு டைப், கொஞ்சம் வித்தியாசமான டைப். ஒரு டைம் வரைக்கும் அன்பை காட்டுவோம், இன்னொரு பக்கம் எங்களுக்கும் வேற முகம் இருக்கு. தமிழ்நாட்டில் உங்களை நிறைய பேர் ரசிச்சிருக்கலாம். ஒரு வித இளம் தலைமுறைக்கு நீங்க சூப்பர் ஸ்டாரா கூட இருக்கலாம். ஆனா இன்னைக்கும் நான் போய் இடத்துக்கு புக் பண்ண போகும்போது ரகசிய போலீஸ் 115க்கு ஒரு கூட்டமே போய் சினிமா பார்க்குது, எல்லாம் அபவ் 60. எம்ஜிஆர் படம். இன்னைக்கும் தமிழ்நாட்டில் அஜித்துக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்கு, சிலம்பரசனுக்கு ஃபேன்ஸ் இருக்கு, தனுஷுக்கு ஃபேன்ஸ் இருக்கு, பிரதீப் ரங்கநாதனுக்கு ஃபேன்ஸ் இருக்கு.
சிவகார்த்திகேயன் விஜய் சேர் ஃபேன்ஸ் இருக்கு. ஏன் கமலஹாசன் ரஜினிகாந்துக்கு இப்பயும் ஃபேன்ஸ் இருக்கு. நீங்க ஒருத்தர் தான் எல்லாம் கிடையாது சினிமால. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே இருக்கு, டிஎம்கே இருக்கு, பல கட்சிகளும் இருக்கு. இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். தனிப்பட்ட முறையில் நீங்க தான் மன்னர் நினைச்சீங்கன்னா எந்த மன்னரும் கீழே விழுந்துருவாங்க, எந்த மன்னரும் கீழே விழுந்துருவாங்க. நாங்க கேட்கிறோம், 2500 ரூபாய் சொன்னீங்கல்ல, நீங்க சொன்னீங்களா? ஆட்சி மாதிரி 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு நான் கொடுக்க போறேன்னு சொன்னீங்களா? தங்கம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா? 2 மாசத்துல எத்தனை கல்யாணம் ஆயிருக்கு? ஏன் தங்கம் கொடுக்கல சொன்னீங்களா? மோதிரம் கொடுக்குற சொன்னீங்க, ஏன் கொடுக்கல? சிலிண்டர் கொடுக்குற சொன்னீங்க, ஏன் கொடுக்கல? கொடுக்காததுக்கு எதனா காரணம் சொன்னீங்களா? இதோ உங்க பிறந்த நாளுக்கு அநேகமா பஸ் அனௌன்ஸ் பண்ணீங்க போல இருக்கு, அனௌன்ஸ் பண்ணாம இருப்பீங்க போல இருக்கு. நீங்க சொன்னீங்க நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷமே பஸ் எல்லாம் ஃப்ரீ, பஸ் எல்லாம் கட்டணம் இல்லாம பெண்கள் பயணப்படலாம். நீங்க ஒரு பொறுப்பான அமைச்சர் தான் என்ன பேசணும்? வெளியே வந்து இல்லைங்க எனக்கு டைம் தேவை, ஊடகத்தை சந்திச்சு எனக்கு ஒரு டைம் கொடுங்க, நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், எனக்கு ஒரு டைம் பேசணுமா பேசக்கூடாதா? எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க. உங்களுக்கு ஒரே பிரச்சனை டிஎம்கே, தொட்டா கரண்ட்னா டிஎம்கே, இப்படின்னா டிஎம்கே, அப்படின்னா நம்ம கூட்டம் நடத்தினா டிஎம்கே, டாஸ்மாக் பண்ணா டிஎம்கே, இப்ப தூய்மை பணியாள தூண்டி விட்டது டிஎம்கே. நீங்க எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க? நீங்க அதுக்கு பதில் சொல்லணும்ல. இன்னைக்கு நம்ம துறைக்கு யார் அமைச்சர்? நகராட்சி நிர்வாகத்துறைக்கு யாருங்க அமைச்சர்? யாரு? முதல்வர் தாங்க அமைச்சரு. நம்ம முதல்வர் தான் அமைச்சரு. முதல்வர் கோரிக்கை வச்சா நடத்தி இருக்கோம். நம்ம இன்னைக்கு பேசுனது வீடியோ நிச்சயமா பார்ப்பாங்க கவர்மெண்ட்ல இருந்து. நம்ம ஒரு பாயிண்ட் தான், நீங்க நினைக்கிற மாதிரி மற்ற மாநகராட்சி எல்லாம் தொட்டுட்டு இந்த மாநகராட்சி நீங்க தொட வருவீங்கன்னு சொன்னா நாங்க பதிலுக்கு சொல்றோம். அந்த 12 மாநகராட்சி தொழிலாளர்களோடு சென்னை மாநகராட்சி தொழிலாளர்கள் கூட சேர்ந்து நிற்போம். அவனு எங்க தூய்மை பணியாளர் தான். மாஸ்க், கிளவுஸ், குப்பை தொட்டி எதுவும் இல்லாம கையில குப்பை ஆடுறவங்க தான். நாங்க அவங்களுக்காக நிற்போம், நின்னே தீருவோம். போன தடவை என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். போன தடவை நடக்கும்போது நமக்கு ஆதரவு கொடுத்து பெருசா ஆளுங்க இல்ல. விஜய் ஆதரவு கொடுத்தாங்கன்னு உண்மைதான். ஆனா நாங்க இப்ப சொல்றோம், இப்ப நாங்க போராட்டம் நடத்தினா தமிழ்நாட்டில் உள்ள பல கட்சியும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும். அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சிட்டேன். முன்ன மாதிரி இருக்காது எங்க தாண்டவம், கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கும். நாங்க உங்ககிட்ட மிரட்டல, உத்தரவு போடல, நாங்க அன்பா தான் கேட்கிறோம். விஜய் அவர்களே, முதல்வர் அவர்களே, எங்களது கோரிக்கையை நிறைவேற்றுங்கள். எங்களுக்கு தேவை பணியிடத்தரம். எங்கள் ஒடுக்கப்பட்ட அருந்ததிய ஆதி திராவிட எம்பிசி பிசி பெண்கள், ஒற்றை பெற்றோர், குடும்பத்துல சரியா இல்லாதவங்க, குடிக்கிறவங்க, மற்றவங்க எல்லா கொடுமையை அனுபவிச்சு தான் சம்பாதிச்சாதான் குழந்தைங்களையும் மற்றதையும் காப்பாற்ற முடியும் ஓடி வந்திருக்கக்கூடிய 4 மணிக்கு சமையல் செஞ்சுட்டு வேலை செஞ்சுட்டு திருப்பி போய் வீட்டில் வேலை செஞ்சுட்டு அடுத்த நாள் எழுந்துட்டு இரவா பகலா பார்க்காத எங்க பெண்கள், இந்த பெண்கள் மேல வரணும். இதுக்கு தான் கஷ்டப்படுறோம். நான் ஒன்னு உறுதியா சொல்லிக்கிறேன், இறுதியா ஜூலை 5 பேசுவோம். இறுதியா சொல்லிக்கிறேன், தொடர்ல உங்களை நம்பி நான் எந்த எல்லைக்கும் போக தயார், எந்த எல்லைக்கும் போக தயார். 13 நாள் நைட்டு உங்களை ஒப்படைச்சு அப்படியே ஊந்ததுதான். என்ன வேணா நடக்கட்டும். 7 கேஸ் போட்டு உள்ள தூக்கி கேட்கணும்னு நினைச்சாங்க, என்ன காலி பண்ணு நினைச்சாங்க. 6 மாசம் ரணவேதனை. இப்பயும் நான் சொல்றேன், உங்களோட கலந்த ஒரு ரத்தத்தாலான ஒரு உங்க அன்பு லைஃப்ல கிடைச்சக்கூடிய ஆக சிறந்த கிஃப்ட். என்னை போன்றவர் நான் பார்க்காத பார்த்திருக்கேன். இந்த கிஃப்டை நான் இழக்க தயாரா இல்லை. எனக்கு தெரிஞ்சு தூய்மை பணியாளர்கள் மட்டும்தான் எங்க அம்மாவோட உருவத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கிறேன். நான் இதை போன அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் ஏன் இவங்களோட இவ்வளவு நெருக்கமா இருக்கிறேன், இந்த அளவுக்கு போராட்டம் பண்ணனா எங்க அம்மா தான் காரணம். எங்க அம்மா மேல வச்சிருக்க அன்பு தான் தூய்மை பணியாளர் பெண்கள் முகத்தை காட்டுறோன்னு இப்பயும் சொல்றேன். பணி நிரந்தர கோரிக்கைக்காக எந்த எல்லை வரைக்கும் உங்களோட சேர்ந்து பயணப்பட என் உடலும் ரத்தமும் நரமும் சதையும் பேச்சு இருக்கும். தொடர்றேன், நீங்க சேர்ந்துருங்க. உங்களோட நம்பிக்கையா இருக்கு, நான் ரெடி. சேர்ந்து கல நிற்போம், பணி நிரந்தரத்தை வெல்வோம். என்னையும் உங்களையும் எந்த சக்தியும் பிரிக்க முடியாது. நான் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க இருப்பீங்கன்றது நான் உறுதியா நம்புறேன். திரும்பவும் சொல்றேன், நான் எந்த இடத்துல இருந்தாலும் நம்பிக்கையோடு நீங்க என் கூட இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட சொல்றேன். பணியந்திரத்தை பெற்றே தீர்வோம். அமைச்சருக்கு, இந்த கமிஷனருக்கு 1 வாரம் டைம் நம்ம தர்றோம். நீ எங்களுக்கு டைம் தருது. உங்க முதல்வர் பிறந்த நாள் நீங்க வச்சுக்கோங்க. அன்னைக்கு என்ன பண்ணுவோம் நாங்க யோசிச்சு சொல்றோம். 1 வாரம் டைம். 1 வாரத்துல நீ ஏதாவது பதில் அறிவிச்சாகணும்.
சம்பள உயர்வு, சாப்பாடை பத்தியோ இல்ல கழிப்பறை பத்தியோ மத்ததை பத்தியோ நீ எதாவது அறிவிச்சானோ, நீ அறிவிக்கல. ஆகஸ்ட் 1 போராடினவங்க 13 போராடினவங்க நாங்க யாருன்னு உங்க ஆட்சிக்கும் கார்பரேஷனும் காட்டுவோம். முடிஞ்சா தொட்டுப்பார், என்ன தொட்டுப்பார், என்ன அரெஸ்ட் பண்ணிப்பார், என் தொழிலாளி தொட்டுப்பார், தமிழ்நாடு தீ பரவும். நாங்க சொல்றோம். ஒரு வாரம் கமிஷனர் சமீரனுக்கு நான் சொல்றேன், சமீரன் அவர்களே, எங்களோடு மோதினால் உன் ஆதிக்க திமிரி அதிகார திமிரி காட்டினா தூள் தூளாக மாறுவீர்கள். உங்க எண்ணத்தை சொன்ன, உங்களை சொல்லல. ஆகஸ்ட் 1, ஆகஸ்ட் 13 ஒரு வருஷம் நம்ம போராட்டத்தை துவங்கின நாள். ஆகஸ்ட் 13 மீண்டும் வருஷம் நினைவு கூறுவோம். சுனாமி வந்தா நினைவு கூறுறான், பர்த்டே வந்தா கொண்டாடுறான், மத்தது கொண்டாடுறான். ஆகஸ்ட் 1 நம்ம 1 போராட்டத்தை 13ஆம் தேதி 12 மணிக்கு நம்மளை அரெஸ்ட் பண்ணுத நாமும் கொண்டாடுவோம். ஜூலை 5க்கு பிறகு தோழர்களே, நம்பிக்கையோடு இருப்போம். நாளை நமதாக இருக்கட்டும். நன்றி, நன்றி, நன்றி.